ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஜூலை மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதத்தில் 2 அற்புதமான கிரக சேர்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார். குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது. அதே போல் ஜூலை 15 தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு, அதுவும் கடகத்தில் ஏற்படுது. அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதை விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும். எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும். இதை எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள், அதாவது எடுக்கின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள், ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ, இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம். ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும். எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து, நமக்கு தெரியாமலே நடந்து, அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம். நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள், எடுக்கின்ற விஷயங்கள், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர்னு நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும். அந்த மாதிரியான திடீர் குழப்பங்கள், திடீர் மாற்றங்கள், இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும். அப்போ அற்புதமான காம்பினேஷன். அதே போல் சூரியன் புதன் தொடர்பு, இது சுபத்துவமான, அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக செவ்வாய் கேது தொடர்பு. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ செவ்வாயோட, அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு, காலபுருஷனுக்கு 1ஆம் பாவ அதிபதியே அவர் தான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் 5வது வீட்டில் அமர்வது சிறப்பு. ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடு, செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம், அரசாங்கத்திற்கான கழகங்கள், அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள், அல்லது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், போர் பதற்றங்கள், இல்லை போர் கலகங்கள், மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா வரக்கூடிய குழப்பங்கள், கலகம், மெயினாக கலகங்கள். அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்னதான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோட தைரியசாலியாக இருந்தாலும், பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட, பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார லாக் பண்ணிவிடுவார். ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு. அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம், பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸு, அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ், இதெல்லாம் லாக்கார மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகள்,
அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், இதெல்லாம் அந்த செவ்வாய் கேதுவால், அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் அந்த 3 கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். இதை போல் ஒரு கிரக அமைப்பு சிறப்பான மாதம் அமைவது மிக கடினம். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, தனுசு ராசி நேயர்களே, இப்போ எப்போ உங்களுக்கு இந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததோ, தனுசு ராசி நல்லா தான் இருந்தாங்க, சிறப்பாக தான் போய்கிட்டு இருந்தது, அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சி இருந்தது. நாமளே பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சே கூட ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க நிறைய இடங்களில் டக்குன்னு அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பிரான்ச்சஸ் போட்டுட்டாங்க. திருவண்ணாமலை, அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை, இந்த மாதிரி நிறைய சின்ன இடங்களில் பெரிய பிரான்ச்சஸ் போட்டாங்க. அதே போல் நிறைய நிறுவனங்கள் இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் பெரிய இடமாக பார்த்து சிப்காட்டில் ஒரு இடம் வாங்கி அரசாங்கம் அந்த மானியத்தோடு அங்கே போய் இன்னும் பெரிய கம்பெனி டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போது சிறு தொழில் செய்தவர்கள் கூட, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தொழில் தொடங்கி அதிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்து இடமாற்றத்தோடு ஒரு பெரிய இடத்துக்கு பெரிய பிஸ்னஸை ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக அவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த மணி லாண்ட்ரிங்னு சொல்கிறாங்களா, அது போல் பெரிய அளவில் அளவிட்டு சொல்ல முடியாத வகையில் பல 100 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதை பிஸ்னஸை ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக அவங்க மாற்றுறாங்க. அப்போ இதெல்லாம் கூட அடுத்து நல்லது நடந்துக்கிட்டே வந்தது. ஆனால் பாருங்கள், இந்த ஏப்ரல் மே மாதம் எப்போ அஷ்டம சனி ஆரம்பித்ததோ அப்போவே எல்லாம் உட்காந்துக்குச்சு. அப்படியே கொஞ்சம் அடப்பு வந்த மாதிரி, ஒரு முடக்கு ஏற்பட்ட மாதிரி, ஒரு ஸ்ட்ரகிளிங்கோட அப்படி நிற்குது சாமி. ஒரு இடத்துல அப்படியே நிற்குது, வண்டி நிற்குது, மூவ் ஆகவே இல்லை. நாங்களும் இன்னும் 2 பேரை பிடிச்சி புஷ் பண்ணி பார்க்குறேன். என் அறிவுக்கு, என் திறமைக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வச்சு நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் மூவ் ஆக மாட்டேங்குது பிஸ்னஸ்ஸு. அப்போ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது. அஷ்டம சனி தான் பிரச்சனையா? ஆமாம் தனுசு ராசி என்பர்களே, கடந்த 2 மாதங்களாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் கூட கடந்த 2 மாதமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்தே கூட எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ் அல்லது கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், ஒரு ஹையர் போஸ்டிங், ஒரு சேர்மேனு அல்லது ஒரு ஜிஎம் அல்லது ஒரு டைரக்டர், அந்த மாதிரி நல்ல கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அசோசியேஷனில் இருக்கலாம், ஒரு யூனியனில் இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அதெல்லாம் உயர்ந்த பதவிகளிலிருந்து தேவையில்லாத வீண் கலகங்கள் இருந்திருக்கலாம். உங்களை பற்றின தவறான கலகங்களை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி ரைடு, அப்புறம் இன்னும் கூட சட்ட சிக்கல்கள், அப்புறம் நிறைய உங்கள்கிட்ட பிடுங்கிறது, அபகரிப்பது, அதிகாரம் செய்வது, மிரட்டுவது, இது போன்ற சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இது நான் சொல்லக்கூடியது ஒரு சில காரகத்துவம், சனியும் கேதுவும் சேர்ந்த காரகத்துவம். இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஏற்பட்டிருக்கலாம். இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது, எனக்கு இப்படி தான் சாமி நடக்குது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, என் பிஸ்னஸில் என் தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எதிரி இந்த மாதிரி வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, இதிலேருந்து நான் எப்படி வெளியே வருவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே, அதற்கெல்லாம் வழிவகை உண்டு. அன்னை வாராகி இருக்கிறாள், வழிமுறைகள் இருக்குது, காப்பாற்ற முடியும்.
அப்போ தனுசு ராசி என்பர்களே ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இருந்தது. அடுத்து நல்லபடியாக முன்னேறிக்கிட்டே வந்தீங்க. ஆனால் அதில் ஏதேனும் காரிய தடைகள், செயல் தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் இந்த ஜூலை மாதம் விலகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு 12 மாதங்களுக்கு பிறகு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார். எப்போ? 1 வருஷம் கழிச்சு 12 மாதங்கள் கழிச்சு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராஜாங்கத்தினாலே அனுகூலம் உண்டு. ராஜாங்க காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு மேலுமாக இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அரசாங்க பணியாளர்கள், உயர்ந்த IAS IPS போன்ற செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர், STO, இன்னும் நிறைய பதவிகளில் அரசாங்கத்தில் உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஊழியர்கள், அதே போல் ப்ரைவேட் ஜாபில் உயர்ந்த ஸ்தானங்களில் நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிட்ட இருந்து அதை பொறுப்பாக ஒரு ஒர்க் எடுத்து ஒரு ப்ராஜெக்டை செய்து ஒரு பர்சன்டேஜ் பேசி அது அந்த மாதிரி ஒரு பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி பெறக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி என்பர்களே, பாக்யாதிபதி குருவோடு இணைந்து ராசிநாதனோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது அரசியல் வெற்றி, அரசாங்க வெற்றி, வம்பு வழக்குகளிலெல்லாம் வெற்றி. எதெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் பணங்காசுகள் சேரக்கூடிய காலம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம், புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலம், நியூ இன்வெஸ்டர்ஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, புதிய இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கக்கூடிய காலம், பெரிய மேல் அதிகாரிகளுடைய தொடர்புகள், பொது மனிதர்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா அவங்களுடைய தொடர்புகள் கிடைக்க, நட்புகள் கிடைக்கக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் புதிய நண்பர்கள் அமையக்கூடிய காலம். அதே போலத்தான் திருமண வாழ்க்கை, திருமணம் சிறப்பானதாக இருக்கும், குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். குடும்பத்தில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், மனக்கசப்புகள், சின்ன மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது இல்லீகலாக மறைமுகமாக இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருக்கலாம். ரொம்ப நாள் பழகிட்டு இருந்த சாமி இப்படி இருக்குது, திடீர்னு வந்தாங்க சாமி இப்படி பண்ணிட்டாங்க. அதை போல் உறவுகளாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், புதுமண தம்பதிகளாக இருக்கலாம். அப்போ
குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்குமேயானால், அன்பு பரிமாற்றங்களிலே ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணம், ஜாதக சரியில்லாத திருமணங்கள் எல்லாம் கூட கைகூடி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே போகலாம். நல்லதே நடக்கும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் ஜூலை மாதம். ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் போல மீன ராசியிலே அமைந்திருக்கிறார். அதே போல ராசிக்கு 3-12 குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைவு. இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே, 6ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் மறைவு. 8ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் மறைவு. அப்போ 6-8 சம்பந்தப்படுதுங்க. அதே போல் 6ஆம் அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கிறார். ஒரே வரியில் உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லணும்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதம் ஒரு சில விஷயங்கள் திடீர்னு நடக்க போகுது. அது நன்மையா தீமையா என்பது உங்கள் ஜாதகம் தீர்மானிக்கும். உங்கள் பிறப்பு கர்மா, உங்கள் தலையெழுத்து தீர்மானிக்கும். உலகத்தில் நீங்கள் கனடாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், ஆஸ்திரியாவில் இருக்கலாம், ஜப்பானில் இருக்கலாம், புரியுதுங்களா, யூகே, யுஎஸ், யுஏஇ, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த சிங்கப்பூர், மலேசியா, அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்கள் திடீர்னு நடக்க போகுது. மேக்சிமம் நல்லது தான் நடக்கும். மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு புதிய உறவு அமைந்திருக்கலாம். திடீர்னு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. சாமி, நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சது, இதை நான் கட்டி காப்பாற்றி கொண்டு போகணும், காப்பாற்றணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அவங்க ரொம்ப நல்லவங்க சாமி, அவர் ரொம்ப நல்லவர், இவங்க ரொம்ப நல்லவங்க. புதிய உறவுகள் இருக்குமே, ஆனால் புதிய சொந்தங்கள் தர்மமான முறையில் உருவாகி நேர்மையான முறையில் அந்த உறவுகள் அமைந்திருக்குமே, ஆனால் அவையெல்லாம் இன்னும் கூட பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய சொந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதே போல் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்கள் அன்னைக்கு சில மகர ராசி அன்னைக்கெல்லாம் பார்க்குறோம். ஒரு சில மகர ராசி அன்பர்கள் வீட்டிலே சாதாரணமாக வழுக்கி விழுந்து ஒரு எலும்பு முறிவு, அந்த மாதிரி சிறு விபத்து, அது நியாயமாக வீட்டிலே நடக்குது. சில சிறு சிறு விபத்துகள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், வெளியில் போகிற இடங்கள்லையா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம். சிறு சிறு விபத்துக்கள் எதிர்பாராமல் நடப்பது, வண்டியில், வாகனங்களில் அல்லது வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் கூட விலகி அதனால் ரெக்கவரியாகி சிறப்பான முறையில் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் மகர ராசி என்பர்களே, குறிப்பாக நம்ம அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள், மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் யூகே, அந்த யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள், சில இடங்களில் அந்த போட்டி பொறாமைகள் தொழில் அமைப்புகளில், குடும்பத்தில், சொந்த பந்தங்களில், மெயினாக வேலையில், பழகக்கூடிய இடங்களில் வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமைகள் இருக்குமே, ஆனால்
ஒரு சாதாரணமாக அன்றைக்கி ஒரு கோவில் குருக்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. கோவில் அவங்க சாமியை தொட்டு பூஜை பண்ணுறாங்க. ரொம்ப அர்ப்பணிப்புள்ளோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, ஆனால் பாருங்கள் ட்ரஸ்டி என் மேலே வேணுமனே ஏதாவது பழி போட்டு எப்போ இந்த கோவிலை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்க்குறாங்க. நாம் செய்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அவங்களுக்கு கிடைக்கலையேன்னு பொறாமப்படுறாங்க. யார்? சாதாரணமாக சாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு குருக்கள். அப்போ இந்த போட்டி பொறாமை எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கு. வேலை செய்கிற இடங்களில் இது செய்வனைன்னு காரணம் இல்லைங்க. போட்டி பொறாமை மனிதனுக்கு இயற்கையாக உள்ள ஒரு குறைபாடு. அதுபோல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால், அந்த பொறாமைகளால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை திரும்பக்கூடிய நேரம். இப்போ சொல்கிற அந்த செய்வினை கோளாறுகள், குடும்பம் நல்லா இருந்தது சாமி, இப்போ குடும்பம் முன்னுக்கே வரலை, குடும்பத்தை ஏதோ ஒரு அமுக்கி வச்ச மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, படிச்சிருக்கோம் நல்லா வேலை கிடைக்கல, படிப்பு வேலை இருக்குது மனைவி அமையலை, படிப்பு மனைவி குடும்பம் எல்லாம் இருக்குது, குழந்தை இல்லை, இது மூணும் இருக்குது, வேலை இல்லை, வருமானம் இல்லை, வேலைக்கே போக மாட்டுறாங்க. அப்போது அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். நல்ல அவர் இருந்தவரும் சூப்பராக இருந்தது சாமி, எங்கள் தாத்தா இருந்தவரும் நல்லா இருந்தது, எங்கள் அப்பா இருந்தவரும் நல்லா இருந்தது, நான் அந்த வீட்டில் இருந்தவர்களும் நல்லா இருந்தது, அந்த சொத்து வந்தது, அதுக்கு பிரச்சனைங்க. இதை போல் கர்ம வினைகளாலே அல்லது செய்வினை கோளாறுகள் எப்பயோ செஞ்சதாக இருக்கும். அதெல்லாம் இப்போது அப்படியே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். வழி வழியாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அடுத்து ஆண் வாரிசுகள் ஒரு குடும்பத்தில் தட்டிக்கிட்டே போகிறது. முதல்ல அப்பா இருந்தார், அப்புறம் அண்ணன் இறந்தாங்க, திடீர்னு தம்பி இருந்தாங்க, அப்புறம் அவங்க ஒரு பையன் இருந்தாங்க, அவரு நான் ஒத்தால் தான் சாமி இப்போ இருக்கேன். இந்த மாதிரி என்னால் நிறைய குடும்பங்கள் செய்வனைகளாலே, நிறைய குடும்பங்கள் இடதோஷங்களால், இடதோஷங்களால் நிறைய குடும்பங்கள் என்னால் மகர ராசியில் காமிக்க முடியும். இதுக்காகத்தான் நம்ம நிறைய அந்த பல்லடம், அதே போல் இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடு நிறைய நாட்கள் அங்கே தங்கியிருந்து அந்த தோஷத்தை கண்டுபிடிச்சி அந்த இடதோஷத்தை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு. ஏன்னா ஆண் வாரிசு அடுத்து அந்த அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அந்த மண்ணுக்கும் பூமிக்கும் சொத்துக்கும் வருமானத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு செய்வினைகள். அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, அந்த செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. இது நாள் வரையில் உங்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு முதல்ல இந்த செய்தியை உங்கள் காதில் கேட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த பாபதோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய காலம் நல்ல நேரம் பிறக்குது. குற்றங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கால நேரம். உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்க போகிறாங்க. அந்த குருமார்கள் மூலமா உங்களுக்கு தூய்மையான உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஒரு நோயாளிக்கு தூய்மையான மருத்துவர், நல்ல டாக்டர், உண்மையான டாக்டர், காசுக்கு ஆசைப்படாத உண்மையான டாக்டர் கிடைச்சி உண்மையான மருந்து கிடைச்சா அந்த நோய் சீக்கிரமாக குணமாகுமோ, அதை போல மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் அது உண்மையிலேயே நோய்கள் சம்பந்தம் ஹெல்த் ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும்
மகர ராசி என்பர்களே, நல்ல நேரம் பிறக்கின்றது. அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்கிறாள். நல்ல குருமார்கள் கிடைத்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம். அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.